நம்ம சுடிதாருக்கு அந்த ப்ளவுஸுக்கெலாம் எப்படி நீட்டாக த்ரெட் பைப்பிங் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம கிராஸ் பீஸ் பைப்பிங் பீஸு நம்ம கிராஸ் பீஸில் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி நீட்டாக பீஸெல்லாம் நீட்டாக கட் பண்ணிங்க. எவ்வளோ நம்ம நெக்கில் இந்த பைப்பிங் லென்த் எவ்வளோ நெக்கு இருக்கோ அதை அளந்துக்கிட்டு அந்த லென்த்துக்கு மட்டும் பண்ணிங்க போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு ஒன் சைட் டென்ஷன் போட்டுங்க. ஆர்டினரி டென்ஷனில் உங்களுக்கு பைப்பிங் பண்ணும்போது பைப்பிங் எட்ஜில் டிச் பண்ண முடியாது. அதனால் ஒன் சைட் டென்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் டச் பண்ணிகிட்ருக்காரு. நான் வீடியோ பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் சைட் டென்ஷன் போட்டுக்கிட்டு இப்போ த்ரெட் பைப்பிங் நம்ம வச்சுக்கலாம். பீஸ் சென்டரில் எட்ஜில் டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம லைனிங் பீஸில் அட்டாச் பண்ணிட்டு வருவோம். நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி டிச் பண்ணியிருக்கீங்களோ ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதை கட் பண்ணியிருக்கலாம். அந்த கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு எட்ஜில் டிச் பண்ணிட்டு வாங்க. லைனிங் பீஸில் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. பாடி பீஸில் பண்ணக்கூடாது. டாப் பீஸில் ஒன்லி இன்சைட் லைனிங் பீஸில் அட்டாச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த டர்னிங்கில் நீட்டில் இறக்கிட்டு டர்ன் பண்ணிக்கங்க. கொஞ்சம் நிதானமே பண்ணுங்க. ஃபாஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ஷேப்பில் கொஞ்சம் நிறுத்தியே பண்ணுங்கள். அந்த ஷேப்பாண்ட மட்டும். அப்போ தான் உங்களுக்கு கார்னர் நல்லா டர்ன் பண்ணும்போது நீட்டாக வரும். ஒரே ஈவனாக கச்சா பிடிக்கணும். கம்மி ஜாஸ்தி பிடிச்சா உங்களுக்கு ஷேப் நீட்டாக இருக்காது. டர்ன் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் பிடிக்கிறீங்கன்னா 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் ஒரு ஈவனாக சீம் பிடிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு முடியுது. இப்போ நம்ம அக்கட் பண்ணிக்குவோம். அதாவது பிசுலாம் ஷேப்பானில் மேட்ச் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டர்னிங்க்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பாடி பீஸ் டாப் பீஸு போட்டுக்கலாம். இப்போ லைனிங்கில் அட்டாச் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ அந்த லைனிங் பீஸு ஷேப் இன்சைட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்துங்க நான் எப்படி போட்டுறேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம திரும்ப டென்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன் சைட் டென்ஷனு பக்கா அந்த பைப்பிங் பக்கத்துலேயே நீங்கள் போட்டுன்னு வரணும் டிச்சு. அவ்வளோதான். ஷேப் அப்படி நிறுத்தி டர்ன் பண்ணிங்க. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நிறுத்தி நிதானமாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கே வேறு ஐடியாலாம் தெரியும். ப்ளவுஸ்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சுடிதாருக்கு நல்லா லுக்காக இருக்கும். அந்த பைப்பிங் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு பார்க்குறது நல்லா இருக்காதுங்க. பிசுறு நல்லா பார்த்துங்க. ஒரு சைடு அந்த டிச் பக்கத்துலேயே உங்களுக்கு டிச் போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு டர்ன் பண்ணதுக்கப்புறம் டாப் சைடு அந்த டிச் தெரியாது. நீங்கள் இப்போ ஒரு பக்கம் அன்யூன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாப் சைடு டிச்சு தெரியும். டிச் மேலேயே போடணும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிசுறு எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். கச்சா இருக்கிறத எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நீட்டாக ட்ரிம் பண்ணுங்கள். அது ட்ரிம் பண்ணும்போது பார்த்துங்க. பாடி பீஸை ட்ரிம் பண்ணிட்டு போகிறீங்க. கரெக்டாக எட்ஜ் வரைக்கும் ட்ரிம் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். மேட்ச் போட்டுக்கணும் ஷேப் பண்ண. அப்போ தான் உங்களுக்கு டர்னிங் ஈஸியாக இருக்கும். நிதானமாக டர்ன் பண்ணு.
ஃபஸ்ட் நம்ம ஷேப்பு இந்த கார்னர்லேருந்து ஃபஸ்ட்டு டர்ன் பண்ணிக்குவோம். கார்னர் டர்ன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப் ஃபண்ட்லாம் வந்துடும். ஏன்னா நம்ம அந்த நாச் போட்டிருக்கோம் இல்லையா, நீட்டாக வரும். இப்போ நம்ம திரும்பவும் டென்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கங்க. நார்மல் ஆர்டினரி டென்ஷனே போட்டுக்குங்க. ஆர்டினரி டென்ஷன் போட்டுட்டு நீங்கள் பக்கத்துலேயே அந்த பைப்பிங் எட்ஜ்லேயே ஒரு டிச் போட்டுக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ப்ளவுஸுக்கு பண்ணிங்கன்னா நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். பக்கம் அந்த ஷேப்பில் நீட்டாக டர்ன் பண்ணிட்டு பாருங்கள். இதான் நூல் பைப்பிங் சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பைப்பிங் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். சேவ் பண்ண மட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பைப்பிங் மேலே ஸ்டிச் பண்ணுறக்கூடாது. ஏன்னா நம்ம த்ரெட் கலர் வேறு இருக்கும். நமக்கு பிளாக் கலர் பைப்பிங் வச்சுருக்கோம், அதெல்லாம் பார்த்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. எவ்வளோ நல்லா இருக்க பாருங்கள். நான் ஐரன் கூட பண்ணல. இன்னும் ஐரன் பண்ணால் செம்ம லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.